எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக தேங்க்ஸ் ஃபார் நிஹாரிகா ப்ரொடக்ஷன், ஷோ பீப்புள் ஆர்யா சார் அண்ட் சந்தானம் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நெக்ஸ்ட்டு மெயினாக என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிரதர் ஆனந்த், அப்புறம் முருகா சேது டீம். ஆக்சுவலாக இது ரொம்ப பேஸ்லேருந்து ஆனந்த் இந்த ஐடியா சொல்லும்போதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருந்தது. எங்களோட மெயின் இது நான் ஃபஸ்ட்டு கொஷின் கேட்டதே இது ஆக்சுவலாக வந்து பட்ஜெட்டாகவே ரொம்ப ஹையாக இருக்கும், எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணோம் அப்படின்றது தான் என்னுடைய ஃபஸ்ட் இதுவாக இருந்தது. எங்களுக்கு இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் கிடச்சது ஆக்சுவலாக வி ஆர் வெரி லக்கி. ஏன்னா நாங்கள் ஒரு க்ரூஸில் போய் லைவாக ஷூட் பண்ணியிருக்கோம், அந்த க்ரூஸ் அப்படியே ஒரு செட்டாக எரெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பேலஸோட இன்டீரியரும் செட் போட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 ரூம்ஸ் வந்து செட் போட்டு ஃபுல்லாக நாங்கள் ப்ளே பண்ணியிருக்கோம். ஏன்னா நார்மலாக வந்து ஆனந்தோட ரைட்டிங்கில் வந்து சீன் வந்து ஒரு ரூம்குள்ளே அந்த மாதிரி எப்போவுமே எழுத மாட்டார். அவர் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது அப்படியே ட்ராவல் ஆகி எல்லாமே கனெக்ட் ஆகி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் தேவைப்பட்டது எங்களுக்கு. அதனால் நான் ஸ்பெஷலாக ஆக்சுவலாக வந்து ஆர்ட் டைரக்டர் மோகனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நல்லா செட்டு பண்ணி கொடுத்தாரு அவர் மோகன். அதுக்கப்புறம் எல்லாமே ஆக்சுவலாக வந்து நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க இந்த படத்தில். செல்வராகவன் சார், ஜிவிஎம் சார் எல்லாருமே ஆக்சுவலாக இப்போ ஜிவிஎம் சார் கூடலாம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நர்வஸாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஹீஸ் எ வெரி பிக் டைரக்டர். பட் ஆனால் ஒன்ஸ் அவர் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா வந்து ஹீஸ் அ டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்டு. டோட்டலாகவே வந்து அவர் டைரக்டர் என்ன கேட்குறாங்களோ அந்த டீமுக்கு, இப்போது என் சைட்லேருந்து ஏதாவது நம்ம ஒரு பொசிஷனிங் கொடுக்குறோம் இது பண்ணுறோன்னா அதுக்கெல்லாம் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்தாரு ஜிவிஎம் சார். தேங்க்ஸ் ஃபார் ஹிம் ஆல்சோ. தேங்க்ஸ் ஃபார் அதர் ஆர்டிஸ்ட் வாஸ் ஒர்க்ட் இன் திஸ் ஃபிலிம். அப்புறம் வந்து ஆக்சுவலாக சந்தானம் சார் இஸ் நாட் ஓன்லி லைக் ஒரு எனக்கு அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அப்படி இல்லாமல் இஸ் லைக் அ பிரதர் டு மீ. நாங்கள் ட்ராவல்லலாம் நிறைய விஷயம் நாங்கள் ஷேர் பண்ணுவோம், நிறைய கைட் பண்ணுவார் அவர். ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாகவும் சரி அவர் இஸ் எ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அண்ட் இந்த படம் ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு டெக்னிக்கல் காம்ப்ரமைஸ் இல்லாமல் நல்ல கிராண்டாக நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணோன்றது தான் எங்களோட ஐடியாவாக இருந்தது. அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ தீபக் சார். அடுத்தபடியாக ஆர்ட் டைரக்டர் ஏஆர் மோகன் அவர்கள். அதாவது ஆர்ட் டைரக்ஷன் இஸ் another ரொம்ப டாஸ்க் உள்ள ஒரு ஒர்க். ஒரு பேய் படத்துக்கு நிறைய மெனக்கெடல் இருக்கும். அந்த மெனக்கெடல் கொடுத்து இது நிஜமாவே பயமுறுத்துகிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு கன்வின்சிங்காக இருக்கும். ஸோ அந்த ஒர்க் பண்ணி ரொம்ப சிறப்பான ஒரு வேலையை 4 படங்களாக தொடர்ந்து கொடுத்துட்ருக்கிற நம்மளுடைய ஆர்ட் டைரக்டர் ஏஆர் மோகன் அவர்களை பேச வைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். முதல்ல எனக்கு ப்ரொடியூசர்ஸ் ஆர்யா சார், கிஷோர் சார் அண்ட் மதன் சார், இபி மதன், இவங்க 3 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 13 வருஷமாக என்னை ஒரு சொந்தமாக கூடவே பார்த்துக்கிற எங்கள் முதலாளி சந்தானம் சார். 8 படங்கள் இது வரைக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டேன். இதோட சந்தோஷம் எதுவும் கிடையாது. பட் இந்த படம் வந்து ஆக்சுவலி வந்து டைரக்டரை பற்றி சொல்லணுன்னா டிடி ரிட்டர்ன்ஸ். அதை வந்து பொதுவாகவே ஆர்ட் டைரக்டர்ஸுக்கு வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் என்னென்னா நல்ல செட்டு போடணும், அதில் நல்ல பேர் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் எல்லாருமே ஒர்க் பண்ணுவோம். டிடி ரிட்டர்ன்ஸில் பெரிய செட்டாக கொடுத்து அவரோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்ஷனுக்கு கலை இயக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் திரைக்கதையை அமைப்பார். ஸோ அதில் வந்து ஆனந்த் சார் ரொம்ப அன்பானவர். அந்த வாய்ப்பு வந்து இந்த படத்தில் ஒரு படி மேலே ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 80-90% வந்து செட்டுக்குள்ளேயே ஷூட் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ப்பு. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரியான கதைக்களம் நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க. அதே மாதிரி இதை வந்து செட்டு போட்டதுக்கப்புறம் மிகச்சிறந்த ஒளிப்பதிவில் ஒரு விருந்து படைச்சிருக்காரு தீபக் சார். அதை பார்க்கணும், கண்டிப்பாக நானும் வெயிட் பண்ணுறேன். ட்ரெய்லர் பார்க்கும்போதும் அந்த மியூசிக் பார்க்கும்போதும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. படம் பார்க்குற அந்த ஒரு எக்ஸைட்டிங்காக காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக படம் பார்த்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு. அதே மாதிரி என் கூட என் நிழலாக என் கூடவே ஒர்க் பண்ண என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் எழில், என்னோடய சகோதரர்கள் சுப்பையா, சங்கர், இவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம்
ஆர்ட் டைரக்ஷனுக்கு கூட இருந்து ஒர்க் பண்ண என்னுடைய தொழிலாளர்கள், செட்டு போடுறதுக்கு உதவியாக இருந்த கார்பெண்டர்ஸ், மேஸ்திரிஸ் அத்தனை பேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இந்த படத்துக்கு வந்து பட்ஜெட்டாக செலவு வந்து செட்டுன்னும் போது கொஞ்சம் யோசிக்கிற எல்லா சூழ்நிலையும் இருந்தது. பட் ஆனால் அதையெல்லாம் கொஞ்சம் கூட எங்களுக்கு காம்ப்ரமைஸ் இல்லாமல் எனக்கு கேட்டதெல்லாம் கொடுத்த கிஷோர் சார், சார் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டுங்க ஓகே பண்ணுங்கள் சார் அப்படின்ட்டு கொடுத்துட்டு சைலண்ட்டாக வந்து செட்டில் நிற்பார். உண்மையிலே அவருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா மதன் சார் ஒத்த ஆளாக நின்றுக்கிட்டு மொத்த ப்ரோக்ராமும் கரெக்டாக பண்ணி கொடுப்பாரு. அவர் உண்மையிலே சான்ஸே இல்லை, நான் இது வரைக்கும் பார்த்ததில் வெரி பிரில்லியன்ட். அவர் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்காக எல்லாரும் மாதிரி நான் காத்துட்ருக்கேன். அதே மாதிரி டைரக்ஷன் டீமில் சேது சார், முருகன் சார் அத்தனை பேரும் என்ன சொல்கிறது, எனக்கு மொத்தமாக சொல்லணுன்னா என்னோடய ஹேண்ட்மேட் ஃபிலிம்ஸ் குடும்பத்துக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ்.